ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த க்ரீன் செஃப் ஈபோனிக் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டவ் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இதோட ப்ரைஸ் என்ன, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருக்குன்றத ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது ஃபாஸ்ட் டெலிவரி தான். நான் ஆர்டர் போட்ட அடுத்த நாளே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3049 ருபீஸ். நல்ல ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ டேரெக்டாக கடையில் போய் வாங்கினோன்னா 2 பர்னர்ஸ் உள்ள கேஸ் ஸ்டவ்வே 3000 கிட்ட சொல்கிறாங்க. இது 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ். இது 349 ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். அடுத்ததாக நம்ம இதோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா க்ரீன் செஃப்போட அந்த பிராண்ட் பாக்ஸில் தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இதுக்குன்னு தனியாக எந்த பாக்ஸுமே வரல. உள்ளே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 4 சைடுமே அந்த தெர்மோகோல் ஷீட் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலேயுமே அந்த பர்னர் 4 பர்னர்லேயுமே தெர்மோகோல் ஷீட் வச்சு பேப்பர் செல்லோ டேப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக ஓவரால் அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லுமே கிளிங் ராப் போட்டு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த சைட்லேயுமே டேமேஜ் ஆகிடாத அளவுக்கு பேக்கேஜிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேஸ் ஸ்டவ்வோட அக்சசரிஸ் அந்த பர்னரு ப்ளஸ் அந்த நாப்பு எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு கேஸ் ஸ்டவ்வோட பாட்டமில் அட்டாச் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவோட லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் கிளாஸ் டாப்பில் ஒரு பிளாக் கலரில் நல்ல ஹைஃபையான ஒரு லுக்கில் தான் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இந்த கேஸ் ஸ்டவோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம இப்போ இங்கே பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் பைப் கனெக்டிங் நாசில் இருக்கு இல்லையா, இது வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 4 பர்னர் வச்ச அடுப்புக்கு வந்துட்டு பேக் சைடில் தான் கொடுப்பாங்க. எப்போவுமே சைடில் இருக்காது. அது பேக் சைடில் இருக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அடியில் தூக்கி க்ளீன் பண்ணும்போதோ, இல்லை பேக் சைடு தள்ளும்போதோ பின்னாடி இருக்க வாலில் டச் ஆகி ப்ரோக்கன் ஆக சான்சஸ் உண்டு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம இதுக்குன்னு தனியாக லென்த்தான டியூப் பைப் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பைப் வந்து செட் ஆகாது. ஒரு லென்த் பத்தாது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பர் விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ட்ரேயில் வந்துட்டு 4 ஹோல் கொடுத்துருக்காங்க. 2 ஹோல் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக, அடுத்து பேலன்ஸ் இருக்க 2 ஹோல் வந்துட்டு ஈஸி க்ளீனிங்க்காக. நம்ம இப்போ சமைக்கும்போது பால் ஏதாவது சிந்திருச்சு, அதில் கொட்டிருச்சு அப்படின்னா, அதுவாகவே கீழே கூட இறங்க ஆரம்பிச்சிரும். இல்லைனா நம்ம ஏதாவது கிளாத் வச்சுட்டு லைட்டாக தள்ளுனா போதும், அது ஃபுல்லாமே கீழே வடிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ்வோட கிளாஸ் டாப் வந்து 7 திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெயிட்டான பாத்திரம் வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் பயம் இல்லாமல் சமைக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ கிளாஸ் டாப்புன்றனால க்ளீனிங்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம லைட்டாக ஒரு வெட் கிளாத் வச்சுட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். நல்ல ஷைனாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்துட்டு இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா, இதோட லெக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது இப்படி இருக்கிறனால ஸ்டவ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கா, நம்மளால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னாலும் மொத்தமாகவே ஸ்டவ் வந்து மேலே தூக்கிட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லெக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இதில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட மேலே உள்ள அந்த கிளாஸ் டாப் தான். கிளாஸ் டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது சமைக்கிற டைமில். நம்ம தெரியாமல் அதில் கொண்டு போய் கையை வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே சுட்டு விட்டுருது. ஸோ நம்ம சமைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும். அடுத்ததாக வந்துட்டு இதில் உள்ள பெரிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள 2 பர்னருக்கும் பேக் சைடில் உள்ள 2 பர்னருக்கும் உள்ள இடையில உள்ள கேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் சேம் டைமில் ஃப்ரண்ட்டில் ஒரு கடாய் வச்சுட்டு பேக் சைடில் ஒரு குக்கர் வைக்கிறீங்க அப்படின்னா இடிக்கு இது டச் ஆகிட்டுருக்கு. நம்மளால் ஃப்ரீயாக சமைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ 4 பர்னர் அப்படின்றப்போ வந்து ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அவங்க கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சைட்லலாம் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மட்டும்தான் கேப் இல்லை. இதை தவிர்த்து வந்துட்டு இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு டபுள் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ் தேடிட்டுருக்கீங்க, 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அதே டைமில் ரீசனபிளான ப்ரைஸில் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீன் செஃப் ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. எங்களோட ஓன் யூஸ்க்காக நாங்கள் வாங்கியிருந்தோம். இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்சனலாக எனக்கு தோணுனது, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் இது அட்வான்டேஜஸ், இது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எனக்கு தோணுனதெல்லாம் நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதில் ஏதாவது நான் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் ஏதாவது விட்டிருந்தாலோ, இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது நான் விட்டிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது AbiLakshu's லைஃப் ஸ்டைல்.